நான் சொல்கிறேன் வெளிப்படையாக, வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டப்ப உங்களுக்கு பிடிக்கலன்னா நீ எந்திரிச்சு வெளில போ, இல்லை கட்சியை விட்டு போ, இல்லை நீ பதவியை ராஜினாமா பண்ணுன்னு என்னைக்குமே திமுக அவரை ஒரு நாள் மறுத்து பேசியதில்லை. இந்த இடத்துலையும் தெலுங்கு லாபி தான் வேலை செஞ்சிருக்குன்னு சொல்கிறேன். தமிழ் தேசியம் பேசிய அரசியல், தமிழர்களுக்காக பேசியது, மொழி அரசியல் பேசினார் சட்டமன்றத்தில். சேகர்பாபு நாளைக்கு அவரை ஏற்று பேசினப்ப சட்டமன்றத்திலேருந்து வெளியில் வந்து பிறமொழி அமைச்சர்களின் அதிகாரங்கள் அதிகமாக இருக்குது, பிறமொழி அதிகாரிகளுடைய பேச்சை கேட்டு அரசாங்கம் நடக்குதுன்னு குற்றச்சாட்டு வச்சார்ல. கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிறப்ப நாளைக்கு சேகர்பாபு எந்திரிச்சு கோயிலில் தமிழில் அர்ச்சனை பண்ணால் எவனுமே வரமாட்டாயா அப்படின்னு சொல்லி மொழியை கேவலப்படுத்துகிறார். அவர் பிறமொழி அமைச்சர்களை வந்து முன்னிலைப்படுத்துறாரு. என்கிட்ட சண்டை போட்டப்போ அமைச்சர் கேட்கலன்னார்ல, முதலமைச்சர் வேடிக்கை பார்த்தாருன்னார்ல. இவ்வளோ சண்டை நடந்துச்சு, நீங்கள் அப்போலாம் தூக்கி எறியல. கடைசி நாள் சட்டமன்றத்தில் உங்களையும் துணை முதலமைச்சரையும் அவர் அவ்வளோ புகழ்ந்தப்ப நாளைக்கு அப்பாவும் மகனும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி அவர் கூட்டணி கட்சி உள்ள கேபினில் நடந்ததே சொல்கிறேன் மேடம். 2 சீட்டு கேட்டார், 1 தான் கொடுக்க முடியும்னாங்க. ஆனால் அவர் பெரிய தொகையை கேட்டார், அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுன்னப்ப அவர் சொன்னார், நான் 5 வருஷம் ஆட்சியில் உங்கள் கூட இருந்தேன், நீங்கள் எனக்கு எந்த அமைச்சரும் எதுவும் செஞ்சு கொடுக்கல, எதை கேட்டாலும் நாளைக்கு இது அதுன்னு காரணம் சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு அப்போலாம் நான் தேவையில்லை, இப்போ நான் தேர்தல் சமயம் நீங்கள் என்கிட்ட வரீங்க, எனக்கு எப்போ தேவையோ நீங்கள் என்கிட்ட வரப்போ தானே நான் அறுவடை பண்ணிக்க முடியும், அதனால் எனக்கு இதை செய்யுங்கன்னப்பா அவங்க அதை கொடுக்க மறுத்தாங்க. ஏன்னா இங்கேயும் ரெட்டியார் லாபி தான், இங்கே நாளைக்கு தெலுங்கு லாபி தான் உள்ள இருக்குது. தொகுதி பங்கீட்டு குழு பேச்சு குழுவில் இருக்கிறவர்கள் அனைவருமே நேருவும் ஏவாவேலுவும் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. பணம் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், எந்த சீட்டு கொடுக்கணுங்கிறத. அப்போ இங்கேயும் அந்த லாபி வேலை செஞ்சதுனால இவங்க நாளைக்கு வேல்முருகனை வெளியில் துரத்தி விடணுங்கிறதுக்கு குறிப்பிட்டு அவருக்கு தகுதி இல்லைன்னு நாளைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தகுதி இல்லை. நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல பேர் விலகிய பிறகு எனக்கு தெரியும், திராவிட கொள்கைக்குள்ளார எங்களால் அக்காமடேட் பண்ண முடியாது, நாங்கள் நாளைக்கு தமிழ் தேசிய கொள்கையில் வந்தோம், அதனால் எங்களுக்கு திமுகக்குள்ளார வந்தால் அந்த ஐடியாலஜிக்கலி செட் ஆகாதுன்னப்ப அப்போ நீங்கள் வேல்முருகன் கட்சிக்கு போங்க, அவர் தமிழ் தேசியம் தானே பேசுகிறாருன்னு பணம் கொடுத்து நீங்கள் வேல்முருகன் கட்சியில் போய் சேருங்க. நாம் தமிழர் கட்சியை உடைக்கிறதுக்காக திமுக கொண்டு போய் நாம் தமிழர் கட்சியிலேருந்து சேர்த்துட்டு வந்து டிவிகேல சேர்த்து விட்டப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. காளியம்மாள்கிட்டயே திமுக பேரம் பேசினப்ப அந்த அம்மா கொள்கையை விட்டுட்டு வரமாட்டேன்னப்ப நீங்கள் நாளைக்கு வேல்முருகன்ட்ட போங்க அப்படின்னு தான் பேசினாங்க. இவ்வளோ தூரம் உங்களுக்கு பின்னாடி இருந்த உங்களுக்கு பேக்கிங் பண்ணப்பெல்லாம் அவர் தேவைப்பட்டார். தேர்தல் சமயத்தில் நாளைக்கு அவரை இவ்வளோ தூரம் தூக்கி எறிகிறீங்க அப்படின்னா மற்ற கட்சிகளுக்கு என்ன? நான் கேட்கறது, இவ்வளோ நாள் பயணிச்சவங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? ஒருத்தர வெளில போடாங்கிறீங்க.